செப்டம்பர் 4-5 திகதிகளில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார்கள். எந்த ஒரு தகவல்களும் தெரியப்படும். ஆகவே அவர்கள் உறுதியாக காணாமல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் தெளிவுபட்டிருக்கிறோம். அதே நேரம் இன்றைய நாளில் அவர்கள் காணாமல் செய்யப்பட்டிருக்கார்கள். அந்த உறவுகள் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்காங்க. தன்னுடைய உறவுகளை தேடி நிறைய கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவ்வாறு காணாமல் செய்யப்பட்டவர்கள் இன்றைய வரைக்கும் உயிரோடு இருந்தால் அவர்கள் அந்த உறவுகளோடு சேர வேண்டும், அல்லது இறந்திருந்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் இறைவனை 2 நிமிடம் பிரார்த்திக்கிறோம். மாணவர்களால் செய்ய வரல, முன் வரல. ஆனால் நாங்கள் வருஷம் காணாமல் போன உறவுகள் ஒரு குறிப்பிட்ட ஆட்களோட நாங்கள் இந்த இடத்துல செய்யறோம். நாங்கள் ஒரு வருஷம் இந்த கோயில் செய்திருக்கிறோம். பல தடவை நாங்கள் போட்டோம், வீதியில் நின்று செய்து போட்டு தான் நாங்கள் போயிருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் இப்படி காட்டுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் நினைவு இப்படி கொண்டு முன்வரணுன்றதுல மேலும் மேலும் நான் தெரிவித்துக் கொள்வேன். அதோட நாங்கள் இந்த இடத்துல முன் வந்தது காரணம் பெண்களை வேறு ஆண்களை வேறையாக ஒதுக்கப்பட்டு நாங்கள் இருந்த போது தான் அன்றைய நாளில் 2 சகோதரர்கள் அண்ணன்மார் எனக்கு 2 அண்ணன், 2 அண்ணனையும் ஒரே நாளில் 158 பேரோட அந்த 2 சகோதரத்தையும் இந்த இடத்துல சவுண்ட் பண்ணி பஸ்ஸில் ஏற்றிட்டு போனவங்க. அதில் கிழக்கில் அண்ணாமலையிலிருந்து சிட்டாண்டி முருகட்டாஞ்சேனை வரைக்கும் உள்ளடக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலே இந்த இடத்துல சஞ்சமடைஞ்சிருந்த நேரம் இது சம்பவம் நடந்தது. இந்த நாளை உண்மைக்கும் எங்களுக்கு நினைக்கிற நேரம் சரியான கவலையும் வேதனையும் இருக்கிறது. ஆனால் நாங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் நாங்கள் இதுவரைக்கும் இப்படியான நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மைக்கும் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அதை நேரில் அந்த குடும்பத்துக்கு அவங்க முன் சொல்லணுன்ற இதுக்காக நாங்கள் இந்த நிகழ்வை செய்கிறதோட இந்த நினைவை வருஷம் கூறணும் என்ற இந்த ஞாபகப்படுத்தணுன்றதோட இந்த நிகழ்வை நாங்கள் பல்கலைக்கழகத்தில் විශේෂයෙන් අපිට කියන්නේ මේ වෙලාවේ රටක් විදියට හරි ජාතියක් විදියට අපි මුණ ගැහිලා තියෙන ප්‍රශ්න ටිකකට මේ ප්‍රශ්නේ ඊවට අපි මුණ ගැහිලා තියෙන්නේ ජාති ભેදයකින් තොරව. ඒකත් එක්ක තමයි අපි අද මෙතනට එන්නේ. මේ සැබෑ ප්‍රශ්නේ මොකක්ද, මිනිසුන්ගේ ප්‍රශ්නේ මොකක්ද කියන එක සම්බන්ධව අදහසින් තමයි අපි විශේෂයෙන් බැලුවේ. இன்றைய காலகட்டத்திலே இலங்கையில் நாங்கள் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் சேர்ந்து இதரீதியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் போகப்படுத்தியிருக்கோம். எனவே நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே අපිට ඉක්මනට වර්ගීවත් වෙන පුරවැසි විදියට මිනිසුන්ට අසාධාරණයක් වෙන්න කොහොමද එතන නැගිටින්නේ. එකක් තමයි ඒක ප්‍රධාන හේතුලා තියෙන්නේ. අද අපිට එක්ක මෙතන සාකච්ඡා කරගන්න ඕනේ. ප්‍රශ්න වෙලා තියෙන්නේ අපිට සිංහල විදියට අපිට දීලා තියෙනවා මහජාතිය කියලා. මේ ශ්‍රී ලංකාව තමයි මේ සිංහල තමයි මහජාතිය කියලා අපිට දීලා තියෙනවා අමුතු පට්ටමක්. හැබැයි සිංහල විදියට අපිට ඒ පට්ටමත් එක්ක හමු වෙන කිසිම දෙයක් නැහැ. අපිට තියෙන අපේ ප්‍රශ්න තවතවත් ගරින නිසා දෙමළ සහ මුස්ලිම් සහෝදරයන්ට නැති මොකද අපිට හම් වෙලක් නැහැ. ඒත් එක්කම මුස්ලිම් සහ සිංහල සහෝදරයන්ට දීලා තියෙනවා අදහසක්. සිංහල කියන්නේ මේ මහජාතිය සිංහලත් එක්ක තමයි ප්‍රශ්නේ තියෙන්නේ කියලා සැබෑ ප්‍රශ්න ටික හම් කරලා සිංහල දෙමළ සහ මුස්ලිම් පීඩිත ජනතාවට වෛරයක් හදලා දෙනවා. මේ සිංහල මිනිස්සුන්ගේ සිංහල මිනිස්සුන්ගේ තමයි ප්‍රශ්නේ තියෙන්නේ. சமூகம் அப்படின்னு பெரும்பான்மை ஆதிக்கம் உள்ள சமூகமாக சொல்றாங்க. அந்த ஒரு பேர் சுற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் எங்களுடைய இந்த சிங்கள பெரும்பான்மை சமூகத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைத்ததும் பெரிதாக ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் எங்களுடைய இது போலவே ஏனைய சமூகங்கள், அதாவது தமிழ் மற்றும் முஸ்லீம் சமூகங்கள், கிறிஸ்தவ சமூகங்கள் இருக்குது. அவங்களோட நாங்கள் நல்ல முறையில் இருக்கணும் தான் நினைக்கிறோம். அந்த நல்ல நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் உண்மையான பிரச்சனை எதுன்னு சொல்லி யாருக்குமே பெருசாக தெரியறதில்லை. இதை நான் பல பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இன ரீதியாக முரண்பாடுகளை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்தி கொடுக்குறாங்க. அது எல்லாமே பெரும்பான்மை சமூகமான තමයි අපිට තියෙන ඇත්ත ප්‍රශ්න ටික තමයි සිංහල දෙමළ මුස්ලිම් ભેදකින් තොරව මේ මිනිස් සමාජය කෙරෙහි බෞද්ධ විද්‍යාපවත්තල මේ මිනිස්සුන්ගේ ප්‍රශ්නයක් තියලා මේවා වහලා යටපත් කරන්න උත්සාහයක් දරනවා. අපි ඒ වෙනුවෙන් මිනිසුන්ට කොතනද අසාධාරණ වුනේ ජාති ભેදකින් තොරව මිනිසුන්ගේ සැබෑ ප්‍රශ්න වෙනුවෙන් අපිට තියෙන වගකීම තමයි ජාති ભેද හැම දෙයක්ම අමතක කරලා මිනිසුන්ගේ සැබෑ ප්‍රශ්න විසඳ ගැනීම අරගලයක් එක්ක කිව්වේ. அதாவது
மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் என்ன தெரிந்து அதை நாங்கள் இனமத பேதமின்றி யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கின்றதை கண்டறிந்து அதுக்கு நாங்கள் குரல் கொடுப்பது ஏனைய சமூகத்தினுடைய பிரதான கடமை என்று சொல்கிறோம். නෝටවාරයක් මේ මතක් කිරීමෙන් මම අවසන් කරනවා මිනිසුන්ට කොතනද ප්‍රශ්නයක් කියලා තියෙන්නේ මිනිසුන්ගේ සැබෑ ප්‍රශ්න අඳුනගෙන අපි ජාති විදියට නෙමෙයි අපි මිනිසුන් විදියට හැම ජාතියක්ම එකතු කරගෙන අපිට මුණ දීලා තියෙන සැබෑ පොදු ප්‍රශ්න ටිකක් තියෙනවා ඒ ප්‍රශ්න අඳුනගෙන ප්‍රශ්න විමර්ශන සටහන් කරන එකම විශේෂයෙන් මේ මොහොතේ අපි මේ සූදානම් කරගෙන අසාධාරණ ලකුණා තියෙන ආදී යම්ම අවතරද වෙන්නේ මේ විද්‍යාව සඳහන් අපි සියලු දෙනාම අත්දැකලා அதாவது உண்மையாகவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்ந்து அது தொடர்பாக நாங்கள் எல்லோருமே அந்த இனமத ரீதியாக இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் அந்த பிரச்சனைக்காக போராடாத படிக்கிறது. மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகள். ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இவ்வாறான செயற்பாடுகளை இந்த பிரதேசங்களில் செய்வதற்கான சூழல்கள் கடந்த காலங்களில் இருக்கவில்லை. மிகவும் கஷ்டமான சூழல்களில் தான் இவ்வாறான நினைவு ஊழல்களை நடத்த வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் மாணவர்களாகிய நீங்கள் இதை பொருட்படுத்தி இதை முன்னென்று நடத்துகின்ற ஒரு நிகழ்வு என்றது மிக முக்கியமான ஒன்று. அதற்காக எங்களுடைய பாராட்டுதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும். அந்த சகோதரர் குறிப்பிட்டதை போன்று இதை இந்த வருடம் மாத்திரமல்ல தொடர்ந்தும் இவ்வாறான நினைவு கூறல்கள் இடம்பெறுவது மிகவும் முக்கியம். ஒரு இலங்கையினுடைய எதிர்கால சந்ததிகள் என்ற ரீதியில் இவ்வாறான நினைவு கூறல்கள் மிக முக்கியமானவை. ஆகவே இதை தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகங்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் மிக அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறான ஒரு சூழலில் மிக அந்த சகோதரி குறிப்பிட்டது போன்று 26 வருடங்களுக்கு முதல் அவ்வாறான ஒரு சூழலில் மக்களுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு இடத்தை வழங்கிய ஒரு இடம் என்ற ரீதியில் இந்த இடத்தை நினைவு கூறுவது மிக முக்கியமான ஒன்று. என்னால் அந்த சூழலில் எந்த ஒரு இடமும் பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் இவ்வாறான ஒரு பாதுகாப்பை வழங்கிய ஒரு நிலையம் என்ற ரீதியில் ஒரு நிறுவனம் என்ற ரீதியில் இதை நாங்கள் நினைவு கூறுவது அதுக்கு நன்றி கூறுவது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த ஒரு பெரிய ஒரு கடப்பாடை அந்த நேரத்தில் உங்களோட பல்கலைக்கழகம் அந்த மக்களுக்காக வழங்கியிருந்தது. இன்னொரு அப்படி வழங்கப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்று நம்பிக்கையோடு வந்த ஒரு இடத்துல இவ்வாறான ஒரு துரஷ்டமான நிகழ்வு இடம்பெற்றது என்றது இன்னொரு பக்கம். அப்போ அதையும் நாங்கள் பார்ப்பது மிக முக்கியமான ஒன்று. எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது ஒரு காலகட்டத்தில் இங்கு அனுமதி தரப்படவில்லை. அப்போ இதுக்குள்ள ஒரு ஞாபகம் இருக்கிறது கோயில் ஒன்றில் தான் அந்த இதை நிகழ்வை நடத்த வேண்டியிருந்தது. ஒரு சிலர் தான் அதில் கலந்து கொண்டார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழல் எத்தனையோ போலீஸார் இராணுவத்தினருக்கு பார்த்து கொண்டிருந்தார்கள். ரோட்டில் எல்லாம் குழுக்கில் வர்றதில் பல சிக்கல்கள் இருந்தன. அவ்வாறான மிக கஷ்டமான ஒரு சூழலில் தான் இதை நடத்த வேண்டியிருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படியான ஒரு சூழல் மேல்மட்டத்தில் அப்படி இல்லாவிட்டாலும் கூட ஆனால் இதை ஒரு இவ்வாறான நினைவு கூறுகளை மிக பொருத்தமான ஒரு முறையில் நடாத்துவதற்கான சூழலை உருவாக்குவது எங்கள் எல்லாருடைய ஒரு பொறுப்பாக இருக்கும். இந்த காணாமல் போதல் என்றது முக்கியமாக இடம்பெறுறது ஒரு சமூகத்தில் நாட்டில் குழுக்களுக்கு இடையில் பிரிவுகள் வருகின்ற பொழுது இந்த காணாமல் போதல் என்றதும் ஒன்றாக இணைந்து வருவதைத்தான் நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. 1971ஆம் ஆண்டு தென்பகுதியில் அங்கே உள்ள இளைஞர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக முன்பட்ட பொழுது ஆயிரக்கணக்கான பேர் அங்கு காணாமல் போனார்கள். ஆனால் அந்த நேரம் அது தென்பகுதியில் இடம்பெற்ற காரணத்தினால அதை வடகிழக்கு பகுதியில் உள்ள இளைஞர்களோ அல்லது மற்றவர்களோ அதை பெரிதாக பார்க்கவில்லை என்றால் அது ஒரு பகுதியில் தானே நடக்கின்றது. ஆகவே எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற ஒரு இது ஒன்று இருந்தது. பிறகு இந்த வரலாற்றை பார்த்தால் ஒவ்வொரு 10-15 வருடங்களுக்கு ஒரு முறை இது நகர்ந்து வருகின்றது. இந்த காணாமல் போதல் என்ற ஒன்று முதல் தென்பகுதியிலிருந்து பிறகு அது அங்கே முடிவடைந்து அங்கே அதுகளெல்லாம் அதற்கான எந்த விதமான செயற்பாடுகளும் இடம்பெறுறது இல்லை. பிறகு அது திரும்பி நகர்ந்து இந்த பகுதிக்கு வந்திருக்கு வடகிழக்கு. பிறகு அது ஒரு 10 வருடங்கள் இதெல்லாம் முடிந்து ஆயிரக்கணக்கான பேர் காணாமல் போன பிறகு தென்பகுதிக்கு 87-88 திரும்பி தென்பகுதிக்கு வந்திருந்தது. பிறகு அங்கே ஆயிரக்கணக்கான பேர் காணாமல் போனதுக்கு பிறகு அதெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு திரும்ப வடகிழக்கு நகர்ந்து அப்புறம் வடகிழக்கில் முடிவடைந்து இருக்கின்றது. ஆகவே இது நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சைக்கிள் ஒரு சுற்றாகத்தான் இது தொடங்கி நகர்ந்து கொண்டு வருவதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது எங்கேயாவது ஒரு இடத்துல இதை மாற்றாவிட்டால் இந்த சுழற்சியை நாங்கள் மாற்றாவிட்டால் இது தொடர்கின்ற நிலைமைகளையும் நாங்கள் தவிர்க்க முடியாமல் போய்விடலாம். ஆகவே இது இவ்வாறான நிகழ்வுகள் ஒன்றிணைந்து அதில் வடகிழக்கு தென்பகுதி எல்லாரும் ஒன்றிணைந்து இவ்வாறான ஒரு சூழலை உருவாக்குவது மிக முக்கியம். என்னால் அதில் கூட
இந்த காணாமல் போதல்ன்றதில் கூட நாங்கள் பிரிந்து தான் இருக்கின்றோம். என்றால் ஒரு கட்டத்தில் தென்பகுதியில் காணாமல் போதல் நடக்கும், பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வடகிழக்கு வரும், திரும்பிய தென்பகுதிக்கு போகின்ற அதில் கூட இந்த விதமான இதுவும் இல்லாத ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை தான் அதில் கூட காணப்படுகின்றது. ஆகவே அந்த வட்டத்தை நாங்கள் உடைப்பதாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் இணைந்து தான் அதை செய்ய வேண்டியிருக்கும். ஒரு பெரிய மனித பேரவலம் தான் இங்கே நடைபெற்றது. ஒரு பாதுகாப்பை தேடி மக்கள் எல்லாம் இங்கே அடைக்கலம் கொண்டு கொண்டிருந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையில் சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டு அங்கே வகைவகையாக மக்கள் 12 தொடக்கம் 25 வயது வரை தனியாக ஒரு அணியாகவும், 25லிருந்து 40 வயது வரையும் தனியாக ஒரு வரிசையாகவும், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தனியாக ஒரு வரிசையாக நிப்பாட்டப்பட்டு முகமூடிகளுக்கு முன்னால் அடையாளம் மீது கொண்ட காணப்பட்ட வகையில் அந்த தாய்மார் கதற அந்த உறவுகள் அங்கிருந்து பறித்து வலுக்கட்டாயமாக பேருந்தில் ஏற்றப்பட்டார்கள். ඒ කියන්නේ දැන් තව ප්‍රශ්න තියෙනවානේ. ප්‍රශ්නවාද ප්‍රශ්න අරවා මේ ඔක්කොම තිබුණා. ඒ වෙලාවේදී ඉතින් කට්ටියව පිරිස වයස ගානේ පිරිසක් වෙනම ඒගොල්ලන් බෙදලා ඒගොල්ලන්ගේ ඒ කියන්නේ වයස 15 ඉඳන් 21 වෙනකම් එක මේකක් ඒ වගේ වයස ගානෙන් ඒගොල්ලන් බෙදලා කට්ටියව ඒගොල්ලන්ගේ දෙමව්පියෝ ඔක්කොම ඒගොල්ලන්ගේ අයියාලා මල්ලිලා ඔක්කොම ඒ වගේ කට්ටිය ඔක්කොම ඉද්දි ඒගොල්ලන් ඔක්කොම බලෙන්ම අරගෙන ගියා. අරගෙන ගිහිල්ලා බස් එකේ අරගෙන ගියේ ඒක හැමෝටම දන්නවත් එක්ක මේක ඒ කියන්නේ දැන් මේක ඉතිහාසයේ තියෙන දෙයක්. பொறுப்பாகவும் இருந்த தற்போதைய துணைவேந்தராக இருக்கிற ஐயா அவர்களும் இந்த இடத்தில் பொறுப்பாக இருந்தவர்கள் எல்லாருடைய முயற்சியாலும் உயர்மன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது சேவியரையான மனித உரிமை நிறுவனம் மூலமாக. இன்று அவரும் உயிரிழந்து விட்டார். சம்பந்தப்பட்டவர்கள் அந்த வழக்குக்கு செல்லாத நாள் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதுவும் வரலாறு. ඉස්සලා මේ වගේ ප්‍රශ්න තිබුණා කාල සීමාවේදී කට්ටිය හොඳ ඒගොල්ලන්ට මේකක් ඕනේ සේෆ්ටි එක. එතකොට ඒගොල්ලන් මේ වගේ කැම්පස් ඇතුළු අපේ මේ වගේ තැනකින් ඒගොල්ලන් හොඳට ඒ කියන්නේ එක්කෙනෙක්ගේ යටදී ඒගොල්ලන් පරිස්සමෙන් තියාගෙන හිටියා. ඒ වෙලාවේදී කියේ දැනට ඉන්නේ අපේ වයිස් චාන්සලර් එයයි අනිත් එක තව ලොකු අයත් හිටියා. ඒ වගේ දැන් මේ වගේ ප්‍රශ්න වල ඔක්කොම දැන් කෝර්ස් එකේ දැන් යනවා. ඒකට ඉතින් අර පරණ හොඳටම දැන් අයි වික්නස් කියලා ඒවා ඉන්නවනේ. ඒගොල්ලන් දැන් මේ වෙලාවේදී නැති වෙලා ගියා. ඒ නිසා අර යන කේස් ඔක්කොම பஸ்ஸில் தாங்க தீர்ந்து அவர்கள் இன்றைக்கு வரையும் 26 வருடங்களா அழுது புலம்பிக் கொண்டு எங்கே கொண்டு போனார்கள், என்ன நடந்தது என்ற ஒரு உண்மையாவது கூறுமாறு பலரிடம் மன்றாட்டமாக சர்வதேச மட்டத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ඒ වෙලාවේදී ගොඩක් කට්ටිය ඉතින් බලෙන් ඔක්කොම අරන් ගියානේ. ඒ කට්ටිය කොයිද අරන් ගියේ, කවුද අරන් ගියේ, එහෙම මොකක් හරි විස්තරයක් කරේ. ඒගොල්ලන් දැන් ඉන්නවද නැත්ද? ඒ ගැන මොකක් හරි විස්තරයක් කරේ. කවුරුත් දෙන්නක් කැමති නැහැ. කවුරුත් තාම මේ වෙලාවට දීලත් නැහැ. இந்த சம்பவம் அனைத்து நடந்தது இந்த பல்கலைக்கழகத்தில் அந்த நேரத்தில் ஒரு அகதி முகாமாக இருந்தபோது, அகதி முகாம்களுக்குள்ள தான் இது நடந்தது. මේ ටික ඔක්කොම ඒ කියන්නේ මේ ටික ඔක්කොම පැවැත්වුනේ කියන්නේ මේ අපේ කැම්පස් ඇතුළු මේකක් තියෙනවානේ බවුන්ඩරියක්. ඒකෙන් ඇතුලේ තමයි මේ ටික ඔක්කොම පැවැත්වුනේ. ඒ ගැන ඉතින් වෙන තැනකට ගිහිල්ලා මේකක් පිරිසක් කියලා එහෙම සෙට් වෙලා එහෙම දෙයක් උනේ නැහැ. ඔක්කොම මේ ඇතුළු බවුන්ඩරියෙන් තමයි පැවැත්වුනේ. ඒ ගැන ඔක්කොම අයටත් දන්නවා. ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேணும். இது மாதிரியான நிகழ்வுகள் இனி எதிர்வரும் காலங்களுக்கு எந்த பகுதியிலையும் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு நிரந்தரமான நீதி பொறிமுறைகளை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களில் நாங்கள் ஈடுபாடுடன் பங்கேற்க வேண்டும் என்றதை ஒரு கோரிக்கையாக நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கிறோம். අරවා මේවා කියලා දේවි බලලා මෙතනින් අපි වැඩක් කරගන්න ගියොත් එහෙම මොකුත් වෙන්නේ නැහැ. මේ වගේ දැන් ඉතිහාසෙ තියෙනවානේ අවුරුදු ගාණක් මේ වගේ තිබ්බේක. ඒ වගේ තමයි තව தேசிய வகையில் நான் இந்த இடத்துல பேசுறது மட்டக்கள தயவு செய்து ஒரு சில அரசியல்வாதிகள நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால நிறைய இழப்புகளை நாங்கள் இந்த நாட்டில் இழந்திருக்கிறோம். සිද්ධ සමහර ඉතිහාසය අර ටික ඔක්කොම ඇවිල්ලා කතා ජීවිතයේ වලිවරු